அதனால பாரதி வந்து அந்த மொழி அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து தமிழை பாடியது காசுக்கு தான் பாடினார். எல்லா புலவர்களும் எதை வேணாலும் பாடுவாங்க. புலவர்களாக இருக்கிறவங்க இதை பற்றி பாடினா அதை பற்றி பாடுவாங்க. பொம்பளையை பாட சொன்னா பொம்பளையை பாடுவாங்க. மதுபானத்தை பாடுனா மதுபானத்தை பாடுவாங்க. அது நல்லதுன்னு பாடுவாங்க. கெட்டதுன்னு பாட சொன்னா அதையும் பாடுவாங்க. அப்ப புலவர்கள் சினிமால பாடுறாங்கல்ல, சினிமால பாடுறாங்கல்ல, சீக்கிர பாட்டையும் அதே கவிஞன் தான் எழுதுறான், கிளர்ச்சி விட்டுக்கிற ஆபாச பாடலையும் அதே கவிஞன் தான் எழுதுறான். அதேதான் பாரதியாரை வந்து நீங்க இடம் போடுறது வந்து அவர் காசுக்கு எழுதினார் என்று வரலாறு உள்ள ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு அவர் தமிழுக்கு பாடினாரு, தமிழை தூக்கி பிடிச்சாருன்னு சொல்ல முடியாது. தமிழை தூக்கி பிடிச்சா 1000 ரூபாய் கொடுப்பான். 1000 ரூபாய் அறிவிச்சதை தமிழை தூக்கி பிடிக்கிற மாதிரி எழுதுறதுக்கு தான். அப்ப தூக்கி பிடிக்கிற மாதிரி எழுதுனா 1000 ரூபாய் தருவோன்றதுனால செஞ்சுட்டாரு. அதனால இவர் வந்து அவன் பாரதியாரை கொண்டாடுறேன், பாரதியாரை பாகிஸ்தான்ல வேண்டாலும் பேசுறேன்னு சொல்லுவாரே. ஆனால் அப்ப இவர் சீமானியாரு சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்பதை ஒத்துக்கொள்கிறார். அப்ப பாரதியை பத்தி பேசுறேன்னு சொன்னா சீமானுடைய கொள்கை பிரகாரம் சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிறது தேவ பாஷைங்கிறார், அற்புதமான பாஷைங்கிறார். அதை ஒரு விஷயத்தை பார்த்துடணும். அதே மாதிரி வந்து எங்கிரோ இது ஒரு இந்துத்துவ கொள்கையாச்சா சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று சொல்வது காவிகளின் கொள்கை. சமஸ்கிருதத்துக்காக வேண்டி பல மடங்கு நிதியை ஒதுக்குறது, தமிழ் மொழிக்கு வந்து அதை ஒதுக்காம இருக்கிறது அவங்களுடைய கொள்கை. அப்ப அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே இன்னைக்கு காவியில, அதே முக்கியத்துவத்தை பாரதிட்டு தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க பாரதி தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த பாரதியை நான் வந்து பாகிஸ்தான்லையும் பாடுவேன், எங்கேயும் பாடுவேன். பெண்ணா அர்த்தம் நீ பாரதி என்ன படிச்சிருக்கிற, அந்த கூலிக்கு படிச்ச பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இடம் போட்டு காட்டுறாங்க. நம்மகிட்ட ஒரு கூலிக்கு படிச்சார்ல அந்த பாட்டை வரியை வச்சுக்கிட்டு பாரதியாக புகழ்றாங்க. அது மாத்திரம் இல்லை, எங்கிருந்தோ வந்த ஆங்கில பாதிரிகள், இதுவும் ஒரு காவியுடைய கொள்கை தான். ஆங்கில பாதிரிகள் பஞ்சம் பிடித்த ஜனங்களுக்கு பலவித உதவிகள் செய்து நூற்றுக்கணக்கான மனிதர்களையும் முக்கியமாக திக்கற்ற குழந்தைகளையும் கிறிஸ்துவ மதத்தில் சேர்த்துக் கொள்கிறார்கள். ரொட்டி துண்டுக்கு மாறுறாங்க. அதே அவங்க ஆர்எஸ்எஸ் சொல்வதையே ரொட்டி துண்டுக்கு மாறிட்டாங்க. அப்படி சொன்னவர் இவர் தான். அது அப்ப கிறிஸ்தவ மதத்தில் இந்து முன்னாடி அவர் அப்ப கிறிஸ்தவ மதத்தில் சேர்த்துக் கொள்கிறார்கள். இந்து ஜனங்களின் தொகை வருஷந்தோறும் அதிபயங்கரமாக குறைந்து கொண்டே வருகிறது. மடாதிபதிகளும் சன்னிதானங்களும் தமது தொந்தி வளர்வதை ஞானம் வளர்வதாக கண்டு ஆனந்தம் அடைந்து வருகிறார்கள். இந்து ஜனங்கள் நமது இரத்தம், நமது சதை, நமது எலும்பு, நமது கோமாமிசம் உண்ணாதபடி, பசுவுடைய இறைச்சி உண்ணாதபடி அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை நம்ம சமூகத்திலே சேர்த்து கர்வாபசை சொல்றாரு. தாய்மன் திரும்புறது. அப்ப சமூகத்திலே சேர்த்து அவர்களை கல்வியும் தர்மமும் தெய்வமும் கொடுத்து நாமே ஆதரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் எல்லோரும் நமக்கு பரிபூர்ண விரோதிகளாக மாறிவிடுவார்கள். நமக்கு